திருச்சியில் பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ 2025 மார்ச் 7 முதல் 9 வரை திருச்சி கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. இதெல்லாம் ஒரு பிரதானமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு 2017 இருந்தே தெரியும். இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த குழு அமைக்கிறதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம். 4வது வருஷத்துல போய் அமைச்சிட்டு அதுக்கு 9 மாச கால அவகாசம். நாங்கள் 26ல் மறுபடியும் வந்தவனே செய்வோம் அப்படின்னு இந்த ஏமாற்று வேலையில் நாங்கள் நம்ப தயாராக. கேவலமான விஷயம் வந்து இந்த பணிக்கொடையை கூட இந்த அரசு வழங்குவதற்கு 23 ஆண்டுகள் ஆன பிறகும் வழங்க முன்வரவில்லை என்பது. பென்ஷன்ற வார்த்தையே அதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா யாருக்குமே பென்ஷன் கொடுக்கல. என்பிஎஸ்ன்னு மாத்துங்க, நோ பென்ஷன் ஸ்கீம் தான் அது. நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் நான் ஓய்வூதியம் கேட்க மாட்டேன், கழுத்துல கத்தியை வச்சு வாங்குற மாதிரி வாங்கி அந்த கையெழுத்து போட தான் அந்த தொகையே வரும். விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். சமீபத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு, அதாவது ஜாக்டோ-ஜியோ அமைப்பினர் வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. பல்வேறு கோரிக்கைகள் அவங்க வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. அதில் உதாரணமாக முக்கியமானதாக சொல்லணும் அப்படின்னா, இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத முதன்மையான ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அது தொடர்பாக அமைச்சர்கள் குழுவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலை. தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் நம்மளோட திரு வெங்கடேசன் இருக்காரு. இவர் வந்து நம்ம ஜாக்டோ-ஜியோ அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்காரு. அவர் தங்களுடைய கோரிக்கைகள் என்ன, இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத பத்தி நம்மளோட விரிவா உரையாட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய கோரிக்கைகள் என்ன? அது ஒரு லிஸ்டா நீங்க வச்சிருக்கீங்களா? மொத்தம் ஒரு 10 கோரிக்கை. அது பிரதான கோரிக்கை என்பது மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும் என்பதுதான். சரி, இது பிரதான கோரிக்கை. 2வது கோரிக்கை கலைஞரால் வழங்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகை என்பது ஒரு ஆண்டுக்கு 365 நாள் நாங்கள் வேலை பார்த்தால் 30 நாட்கள் ஈட்டிய விடுப்பாக பண்ணுவாங்க. அதில் வந்து நாங்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதில் ஒரு 15 நாட்களை சரண் செய்து அதை ஊதியமாக பெற்றுக்கொள்ளலாம். இது கலைஞர் வழங்கியது. சரி, இவங்க கொரோனாவை காரணம் காட்டி அதிமுக ஆட்சியாளர்கள் அதை நிறுத்தினாங்க. ஒவ்வொரு ஆண்டாக நிறுத்தினாங்க. இவர்கள் வந்த பிறகு காலவரையின்றி நிறுத்திட்டாங்க. ஓகே, கொரோனாவும் முடிஞ்சு போச்சு. 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் வழங்கவில்லை. அந்த கோரிக்கை 2வது. 3வது காலி பணியிடங்கள். இவர்கள் ஆட்சி கட்டிலில் அமரும் போது 4.5 லட்சம் காலி பணியிடங்கள். அதே எண்ணிக்கை இன்னைக்கு தொடருது. இந்த 4 ஆண்டுகளில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்கல்ல, அந்த காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு. இன்னும் 4.5 லட்சம் காலி பணியிடங்கள். இதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அது ஊதிய முரண்பாடுகள், மற்ற கோரிக்கைகள், சத்துணவு, அங்கன்வாடி, இவர்களோட காலமுறை ஊதியத்தை கொண்டு வரணும். அவங்க இன்னும் பார்ட் டைமில் அத்தை கூலிகளாக மாதம் 10,000 15,000 இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் வரைமுறைப்படுத்த வேண்டும். டெம்பரரியில் போட்டவங்களை ரெகுலர் பண்ணணும். இது எல்லாம் ஒரு பிரதானமான கோரிக்கைகள். இதை நோக்கி தான் எங்களுடைய இந்த கோரிக்கைகள் எல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு 2017 இருந்தே தெரியும். நாங்கள் ஜாக்டோ-ஜியோ பேரமைப்பை ஆரம்பித்த நாட்கள் முதலே அவருக்கு தெரியும். புதிதாக அவருக்கு ஒன்றும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை என்பது இல்லை. இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. முதலமைச்சருக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அதாவது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் இருந்தே உங்களோட உரையாடிட்டு இருந்தாரு. நல்லாவே தெரியும். ஆனா அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா, இவங்க ஆட்சி மாறுச்சுன்னா இதெல்லாம் நமக்கு நிறைவே? 100% இவர்கள் மேல் நம்பிக்கை இருந்தது. இப்ப 4 ஆண்டுகள் இதுவரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, நவம்பர்ல ஓய்வூதிய இயக்குநரகம், டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன், ஓய்வூதியர்களுக்கான உலகம் முழுவதுமே 60 வயதுக்கு மேலே அந்த சீனியர் சிட்டிசனை ஒரு கேர் பண்ணணும் அப்படின்னு உலகம் முழுவதும் ஒரு பாலிசி இருக்குது. ஆனால் அதை கூட சிதைக்கக்கூடிய வகையில் அந்த ஓய்வூதிய இயக்குநரகத்தை காலி பண்ணிட்டு அதை ஒரு ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸோடு சேர்த்துட்டாங்க. அப்போவே நாங்கள் வந்து தலைமைச் செயலர் சங்கம் இதை வந்து பழைய ஓய்வு திட்டத்துக்கு செயல்படுத்த மாட்டார்கள் என்று கட்டியம் கூறுவதை போல் இவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அதற்கு பிறகு கடந்த மாதம் 11ஆம் தேதி ஜனவரி 11 அன்னைக்கு சட்டமன்ற பேரவையில் ஒரு கவனஈர்ப்பு, பழைய ஓய்வூதியம் வழங்குவீர்களா மாட்டாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ மற்ற எம்எல்ஏக்களும் கேட்ட கேள்விக்கு நிதியமைச்சர் அவர்கள், இவர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இல்லை
இப்ப தங்கம் தினேஷ். தங்கம் தென்னரசு அவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் யூனிஃபைடு பென்ஷன் அதோட கைட்லைன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். அது வந்த பிறகு முதலமைச்சரோட ஆலோசனை பெற்று அலுவலர் குழு அமைப்போம். உடனடியாக அறிக்கை வெளியிட்டோம். கடுமையான கண்டனம் தெரிவித்த அறிக்கை அது தேவையில்லை என்றால் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நமது மாநில அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதனால அதோட கைட்லைன்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது, அலுவலர் குழு அமைச்சின்னு எதிர்ப்போம்னா அதையும் மீறி இப்போ அலுவலர் குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த அலுவலர் குழு அமைத்தது தான் தமிழகத்திலே மீண்டும் எங்களை ஓரணியாக திரட்டுவதற்கான ஒரு ஏற்பாடாக அமைந்து விட்டது. ஏன் இந்த குழு அமைக்கிறதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம். நீங்கள் குழு அமைப்பதில் நீங்கள் சொல்கிற எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் வரும். குழு அமைச்சிருந்தீங்கன்னா முதல் வருஷம் 2வது வருஷம் அமைச்சா பரவாயில்ல, 4வது வருஷத்தில் போய் அமைச்சிட்டு அதுக்கு 9 மாத கால அவசரம். இப்போ தான் அரசாணை வெளியிட்டதா தகவல் வருது. நாங்கள் இன்னும் கண்ணில் பார்க்கல. மார்ச் மாதத்துல 9 மாதம்னா ஜனவரியில் அவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை அப்புறம் அமைச்சரவை குழுவை வச்சு அதை ஆய்வு செய்வதற்குள்ள அடுத்து தேர்தல் நோட்டிஃபிகேஷன் அது வந்துட்டீங்கன்னா எப்படி அமல்படுத்துவீங்க? இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு இருந்தப்ப 10.5 விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீடுக்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் தேர்தல் அறிவிக்க வர்றதுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடி போட்டாங்களா? அதோட நிலைமை என்ன? கிடப்பில் கிடக்கு. அதனால அதை மீண்டும் எங்கள் வாக்குகளை வாங்குவதற்கு திமுகவுக்கு மறுபடியும் வாக்களித்தீங்கன்னா நாங்கள் 26 மறுபடியும் வந்தவொடனே செய்வோம் அப்படின்னு மறுபடியும் இந்த 4 வருஷம் ஏதாவது சால்ஜாப் சொல்லுவாங்க. அதனால் இந்த ஏமாற்று வேலையில் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அதனால் அலுவலர் குழு அமைக்க வேண்டிய அவசியம். அலுவலர் குழு ஏன் அமைக்க வேணாம்னு நாங்கள் சொல்கிறோம்னா, பழைய இது 2003 அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தது பழைய ஓய்வு திட்டம். அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடத்தி 2012 அந்த அம்மையார்கிட்ட ஒரு பெரிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அப்போ தான் ஒரு குழு அமைச்சாங்க. அதாவது பழைய ஓய்வு திட்டத்தையும் இந்த புதிய ஓய்வு திட்டத்தையும் நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை ஆராய்ந்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்குழுக்களை ஆராய்வதற்காக ஒரு குழு. சரி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் சாந்தாசீலா நாயர் தலைமையில் அந்த குழு. அப்புறம் பின்னாடி ஸ்ரீதர் தலைமையில் அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் அந்த குழுக்கு 12 முறை நீட்டிப்பு கொடுத்தாங்க. இது எங்கேயாவது நடக்குமாக்க பாருங்க. அதனால் தமிழ்நாட்டில் அரசுலையோ இந்தியாவில் எந்த குழு அமைச்சாலும் நீட்டிப்பு கால அவகாசம் வாங்காமல் இன்னும் நீட்டிப்பு வாங்காமல் அந்த குழு அறிக்கை கொடுத்ததாக வரலாறே கிடையாது. அதாவது இப்போ 9 மாதம் டைம் இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பாங்க. இதில் அந்த 3 ஓய்வூதியம் நீங்கள் அந்த பத்திரிகை செய்தியை பார்த்தா தெரியும். பழைய ஓய்வூதியம், புதிய ஓய்வூதியம், ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஓய்வூதியம். ஒன்றிய அரசு நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஓய்வூதியத்துக்கு நம்ம பார்க்க வேணாம். நம்ம இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் போனவங்க தான் 2012 காங்கிரஸ் இருந்தப்ப ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம ஃபண்டெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். நம்ம அங்கே போகவே இல்லை. இந்தியாவிலேயே மேற்கு வங்கமும் தமிழ்நாடு மட்டும்தான் பழைய பென்ஷனில் இன்னும் கண்டினியூ பண்ணுறோம். அது மேற்கு வங்கம் கூட பழசிலே போயிட்டுருக்கு. நம்ம தான் இருக்கலே புதிய மாடலாக கான்ட்ரிபியூட்டிவ் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியம் வச்சுருக்கோம். ஆனால் அதை அதற்கான தான் அந்த குழுவோட அறிக்கையை நாங்கள் 2017 போராட்டம் நடத்தி அந்த அறிக்கையை அதிமுக அரசு எடப்பாடியாக இருந்தப்போ வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கி வச்சுட்டு அதையும் வெளியிடலை. இவர்கள் 4 வருடங்கள் ஆகிவிட்டது, இது வரைக்கும் வெளியிடலை. அப்போ அந்த அறிக்கையை வெளியிடுங்க. அந்த பழைய ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்துவ சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தானே, அந்த அறிக்கையே போதுமே. யூபிஎஸ் சம்மந்தம் இல்லாது போகாத ஊருக்கு நீ ஏன் வழி தேடிக்கிட்டு இருக்கீங்க? அதனால தான் அலுவலர் குழு தேவையில்லை என்பதை எங்களோட. பொதுவாக ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு கிட்ட இருந்து எப்பயுமே எதிர்ப்புகள் தான் அதிகமாக கிளம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணி பார்ப்போன்னு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஏன் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யூபிஎஸ் சிஸ்டத்தை ஏன் அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அது பழைய ஒன்றிய அரசு கொண்டு வர இல்லை, ஒன்றிய அரசு அதுதான். நீங்கள் இன்னும் கால நீட்டிப்பு செய்து இவர்களோட தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்காக எங்களை ஓரளவு சாஃப்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடை தவிர நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், ஒரு கொள்கை முடிவை அறிவிப்போம், நெகோசியேட்டிங் டேபிள் வாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை அளவுக்கு பண்ண முடியாது, என்னென்ன சாத்தியம் என்பதை எங்களோட கலந்து பேசலாம். ஆனால் அந்த ஒரு இலக்கை நோக்கி அவங்க போகலை.
அதுதான் பிரச்சனை. ஆட்சி மாறினதுல இருந்து இந்த 4 ஆண்டுகளாக பெரிய அளவுல மதிப்பு கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்கல. ஆமா, எந்த கோரிக்கையும் எங்களுடைய போராட்டமும் பெரிய அளவுக்கு நாங்கள் நடத்தலை. இவங்கள் மேல் நம்பிக்கை வச்சுருந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கோட்டை முற்றுகை. ஏன்னா இதே நல்ல 3 ஆண்டுகள் ஆன பிறகு எங்களுக்கும் நெருக்கடி இருக்குல்ல ஊழியர்கள் மத்தியில். அப்போ நீங்கள் திமுகவோட ஒன்றா போயிட்டீங்களா என்ற கடுமையான விமர்சனம் ஜாக்டோஜியோ மீது அப்போ வச்சோம். அப்போ 13/2/2024 அப்பவும் முதலமைச்சர் 3 அமைச்சர்கள், இப்போ மண்மு தங்கம் தென்னரசு, மண்மு ஏவாவேலு, அவ வீட்டு வசதித்துறை அமைச்சர், அவங்க 3 பேரும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பத்திரிகை செய்தி எடுத்து பார்த்தா கூட அப்பவும் இதே கால அவகாசம் தான் கேட்டாங்க. இப்போ மறுபடியும் கால அவகாசம் கேட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு நியாயம் வேணாமா? அதை தான் கேட்குறோம். நீங்கள் எவ்வளவு தான் கால அவகாசம்? அப்போ 26 வரைக்கும் கால அவகாசம் கேட்பீங்களா? 26 மேலே ஓட்டு போடலைன்னா கால அவகாசம் வந்து இல்லாமல் போயிரும்ல. அப்போ மறுபடியும் வர வேண்டும் என்றால் இந்த கால அவகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இதை நமக்கு சொல்கிறோம். பொதுவாக வந்து திமுக அரசாங்கம் ப்ரோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு ஒரு பொது பிம்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்கள் ஒரு ஆட்சியில் நீங்கள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு காலத்தை கடந்துட்டாங்க. மிச்சம் இருக்குது 20 விழுக்காடு காலம்தான். எப்போ இன்னும் எப்படி நீங்கள் நம்பிக்கை என்பது வரும்? நம்பிக்கையை வேறு ஏதாவது ஒரு டிமாண்டையாவது கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படி இருக்கும்போது இவர்கள் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு மாண்பு முதலமைச்சருக்கு தான் இருக்கு. நாங்கள் இன்னைக்கு போராட்டத்துக்கு களத்துக்கு போனதே அவர்கள் மீதான நம்பிக்கை என்பது எங்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டதுனால தான் நாங்கள் போராட்ட களத்துக்கு போயிருக்கோம். எங்களை போராட்ட களத்துக்கு தூண்டினது அரசு தான், நாங்களாம் போய் விரும்பி போகலை. அலுவலர் குழு ஒன்று போட்ட பிறகுதான் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் மிக வீரியமாக போய்விட்டது. அதை அவர்கள் உணர்கிறார்கள். இப்போ என்னன்னு தெரில, எல்லா பிரிண்ட் மீடியாலும் ரைட்டு, இந்த சோஷியல் மீடியாலையும் 25ஆம் தேதி நடந்த போராட்டம் என்பது தலைப்புச் செய்தியாக வந்தது அவர்களோட அரசோட அஜாக்கிரதை தான். எங்கள் மீதான கரிசனம் என்பது சுற்றிலுமாக போகிறது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அந்த இலக்கை நோக்கி அவர்கள் செல்லவில்லை என்பதை எங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் 90% நாங்கள் நிறைவேற்றிட்டோம் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதில் உங்களுடைய வாக்குறுதிகள் இல்லையா? அது முதல்வர் பல கூட்டங்களில் கண்டிப்பாக 100% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன மற்ற எங்களை தவிர அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை தவிர அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டார். எங்களையும் கொஞ்சம் உங்களோட வந்தவங்க நாங்கள், எங்களோட இருந்தவர் நீங்கள், அதனால் எங்கள் பக்கமும் கொஞ்சம் உங்கள் பாராமுகமாக இருக்காதீங்க, எங்கள் பக்கமும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், நாங்கள் உங்களோட தான். இப்போ அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இல்லைன்னா எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. நீங்கள் இப்போ ஒன்றிய அரசோட வஞ்சகத்தன்மை இருந்தாலும் கூட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்தியாவிலே நம்ம தான் உயர்கல்வியில் இருக்கோம். அதுக்கு ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பு அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்திலாகட்டும், இயற்கை சீற்றங்களாகட்டும், அரசு ஊழியர்களோட அர்ப்பணிப்பு பணியில் தான் அந்த துயர் துடைப்பு வேலைகள்லாம் செய்கிறோம். அதோடு இல்லாமல் மற்ற எல்லா திட்டங்களும் பல கூட்டங்களில் முதல்வரே பேசியிருக்காரு. நாங்கள் ஒரு திட்டத்தை எடுத்தால் கூட அதை செயல்படுத்துவதில் அரசு ஊழியர்கள் பங்கு வந்து முழுமையாக இருக்குது. அதனால் அதை சொல்கிறதோடு நிறுத்திடுறீங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதியையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்பிக்கை இழப்பு ஆகிட்டால் ஆட்சியாளர்களுக்கு தான் அதோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு ஒன்றும் கிடையாது, இன்னும் வீரியமாக அவங்க இதை பற்றி விமர்சித்து போவாங்களே தவிர ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கான பொறுப்பு என்பது அதிகமாக இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் வேற நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நியாயமானது என்பதுதான் தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்துருக்கீங்க, நிறைவேற்ற முடியும் என்பதான் தேர்தல் வாக்குறுதியை சேர்த்துருக்கீங்க. நிறைவேற்றாத எதையும் நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் அன்றைக்கே அதை புறந்தள்ளியிருப்பீங்க. அதனால் இதற்கு முன்னாடி கலைஞர் இருந்தப்பே இந்த வாக்குறுதியை சேர்த்துருக்காரு அவர். 2016 தேர்தலையும் நீங்கள் 21 சேர்த்துருக்கீங்க. அதனால் முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த சக்தி உங்களை தடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தால் பாதிக்கப்படுற அரசு ஊழியர்கள், ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு பென்ஷன் கிடைக்கலன்ற பிரச்சனை இருக்கு. இதனால் மொத்தமா எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது 1/4/2003 அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தது. இப்போ கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 42,000 பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க, பணியில் இருக்கும்போது இறந்துருக்காங்க.
அவர்களுக்கெல்லாம் ஒற்றை பைசா கூட ஓய்வூதியம் என்பது இதுவரை 23 ஆண்டுகளாயிருக்கு. இது மாதிரி அது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கோர்ட்டில் கூட 2017 வழக்கு வந்தப்போ கூட நீங்கள் பேரை கூட மாற்றுங்க, பென்ஷன்ற வார்த்தையே அதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா யாருக்குமே பென்ஷன் கொடுக்கல, என்பிஎஸ்ன்னு மாற்றுங்க, நோ பென்ஷன் ஸ்கீம் தான் அது. என்னென்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் எங்களிடம் இருந்து பிடிக்கக்கூடிய 10%, அரசு போகிற 10%, அதுக்கு 2க்கான வட்டி இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து அவர் பணியிலிருந்து ஓய்வு வரும்போது என்ன தொகை இருக்கோ, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ, அது அப்படியே செட்டில்மெண்ட் ஸ்கீம் மாதிரி ஒரு பாண்டு பேப்பரில் 20 ரூபா பாண்டு பேப்பரில் நான் பணத்தை வாங்கிக்கிறேன், நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் நான் ஓய்வூதியம் கேட்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு கழுத்தில் கத்தியை வச்சு வாங்குற மாதிரி வாங்கி அந்த கையெழுத்து போட தான் அந்த தொகையே வரும். இதை நான் பேங்க்லேயே பணம் போட்டு வாங்கிக்கலாமே. இது 10% நீங்கள் கொடுக்குறீங்க என்பது வேறு விஷயம். அதனால் இது ஒரு செட்டில்மெண்ட் ஸ்கீமாக இருக்கே தவிர எந்த விதத்திலும் ஊழியருக்கு பயன்படவில்லை. நீங்கள் பல தனியார் துறையிலும் கிராஜுவேட்டி ஆக்ட் என்பது, பணிக்கொடை என்பது தனி ஆக்ட், அதுக்கும் பென்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. 10 ஆண்டுகள் எங்கே நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் பணிக்கொடை என்பது வழங்க வேண்டும் என்பது விதி, அது கூட வழங்கவில்லை. அதுதான் இருக்கிறதும் உள்ளதிலேயே ரொம்பவும் கேவலமான விஷயம். இந்த பணிக்கொடையை கூட இந்த அரசு வழங்குவதற்கு 23 ஆண்டுகள் ஆன பிறகும் வழங்க முன்வரவில்லை என்பது மிகவும் வேதனையான விஷயம். அந்த பணியாளர்களோட நிலைமை என்னன்றது நீங்கள் எண்ணி பாருங்கள். நாங்கள் திருப்பி ஏன் பென்ஷன் கேட்க, எல்லாரோடும் விமர்சனங்கள் பொது மக்கள் பார்வையிலேருந்து வருதுன்னா என்ன இவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் கொடுக்குறோமா, நாங்களாம் இல்லையா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி நீங்களும் கேட்பீங்க. என்னென்னா அரசு என்பது ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும். அரசே அதை மறுத்தால் தனியார் துறையில் அதை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் அரசு ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்க வேண்டும். போட்ட சட்டத்திட்டங்களை அவர்களே மதிக்கலைன்னா வேறு யார் மதிப்பாங்க? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம். அதனால் ஓய்வூதியம் என்பது எங்களுடைய உரிமை, வாழ்வாதாரம். அதை நாங்கள் அடைந்தே தீருவோம். அதற்கான இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம். அரசு ஊழியர்களுக்கும் ஒரு அரசு நிர்வாகத்தில் முக்கியமான பொறுப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நிதி சிக்கல் இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லிட்டு வராங்க. அப்போது உங்களுக்கான அந்த கோரிக்கைகளில் கொஞ்சம் தளர்வு இல்லை, கொஞ்சம் அந்த ஒரு காலதாமதம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதானே செய்யுது. அதை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? இதற்கு நான் முதல் பதில் சொல்லிட்டேன். காலதாமதம் என்பது இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கு. அப்ப என்ன ஒரு 3 மாதம் பொறுத்துக்குங்க அப்படின்னா இது வரைக்கும் இது நீங்க அதான் சொல்றேன். 13/2/2024 மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்ட செய்தி குறிப்பை பாருங்க. அப்பவும் டைம் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 1 ஆண்டு ஆகி போச்சு. திரும்ப இப்ப அந்த நிதி பற்றாக்குறைன்றதான எப்ப சரியாகும்? அதுக்கு ஒரு டைம் சொல்லுங்க. சரியாகலைன்னா நீங்கள் நிதி பற்றாக்குறை. அப்போ 2017 எடப்பாடியார் அவர்களை ஜாக்டோஜியோ சந்தித்து ஈரோட்டில் சந்தித்து பேசுகிறோம். அப்போ பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சாத்தியமே இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. தெளிவாக நாங்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம். அப்போ திமுக என்ன சொன்னாங்க? இல்லை நடைமுறைப்படுத்த முடியும், நிதி ஆதாரங்கள் இருக்குது, நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுக்காக அதிமுக அரசு ஊழியர் ஆசிரியர்களை வஞ்சிக்கிறது நீங்கள் தான் சொன்னீங்க. அன்னைக்கு இருந்த நிதி ஆதாரம் தான் இன்னைக்கும், இன்னும் மோசமாலாம் போகலை. அதே நிதி ஆதாரம் தான். அதான் நிதி ஆதாரம் என்னன்றதை ஓப்பனாக பேசுங்க. நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான நாங்களும் உங்களோட பேர்டனை, நிதி சுமையை ஏற்றுக்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று, ஏன்னா சரண்டர் லீவு கொடுக்காம இருக்கீங்க, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. ஒரு நோய் வந்துருச்சுன்னா கசப்பு மருந்து கொடுக்கலாம். கசப்பு மருந்து 4 வருஷத்துக்காக கொடுப்பீங்க, அதற்கும் ஒரு எல்லை உண்டுல்ல. அந்த கசப்பு மருந்தே குடிச்சாருன்னா பக்க விளைவுகள் தான் வரும். அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம். அப்போ அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக கேட்குறீங்க, எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ ஓப்பன் இதை கொடுக்க முடியாததற்கு இன்னென்ன காரணங்கள் இருக்குது, இதை கொடுத்தால் இந்த லெவலில் போகும் அப்படின்னு சொல்லுங்கள். அதை ஓப்பன் டாக்குமெண்ட்டாக எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் நீங்கள் அதை மறுத்து நாங்கள் எங்களால் எவ்வளவு இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, உங்களை இது சஸ்டைனபிள் தான், செயல்படுத்தக்கூடியதான் என்பதை நாங்களும் புள்ளிவிவரங்களோடு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ அதை ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக கவர்மெண்ட் அந்த டிஸ்கஷன் டேபிளுக்கு வரணும் என்பதான் எங்களோட. இப்போ அமைச்சர்களோட ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் இந்த கோரிக்கையை எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாரும் பேசணும், கேட்டுக்கிட்டாங்க. அவர்கள் எந்த பதிலும் கொடுக்கல. முதலமைச்சரை பேசுகிறோம், அதிகாரிகளோட பேசுகிறோன்னு போனாங்க. போயிட்டு பேசிட்டு தலைமைச் செயலாளரும் நிதித்துறை செயலாளரும் முதல்வர்கிட்ட பேசிட்டு இன்னும் கூடுதல் அவகாசம் வேணும் என்பதை கேட்டாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர
வேற எதையுமே சொல்லலாம். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது சுகமாக அரசுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு உரசல்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியமாக இருக்குது. அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களும் செய்யணும் என்ற எண்ணம் இருப்பது மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் செய்ய விடாமல் ஏதோ சக்தி அவர்களை வந்து தடுக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறோம். அதை ஓவர் கம் பண்ணி கொள்கை ரீதியான அரசியல் ரீதியான ஒரு முடிவை எடுக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஏன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வந்து அவங்க பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க? இல்லை, அதுக்கான ஒரு விதி எதையுமே அவங்க இன்னும் இதுவரைக்கும் 23 ஆண்டுகள் பிறகும் ஒருத்தர் இப்போ 42,000 பேர் நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருக்கான்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ அதற்கான எவ்வளவு பென்ஷன் கொடுக்கறது என்பது விதி வேணும்ல. எந்த விதியுமே இல்லை. அதற்கான விதிகள், ஓய்வூதிய விதிகள், பழைய பென்ஷனுக்கு விதிகள் இருக்குது. இதற்கான விதிகள் இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு தொகை கொடுப்பது என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் கொடுப்பது என்பது, குடும்ப ஓய்வூதியம் கொடுக்கலாமா, இது மாதிரி பல்வேறு தரவு விஷயங்களை விதிகள் மூலமாக தான் ஆக்ட் கொண்டு வரணும், அசம்பிளியில் பாஸ் பண்ணணும். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையுமே 23 ஆண்டுகளாக எடுக்கவில்லை. இதுதான் வந்து பிரச்சனை. கொடுக்கணும்னு நினச்சா கூட எவ்வளோ பணம் கொடுக்கறது, அதற்கான இலக்கை நோக்கி போகவே இல்லையே. இது வந்து நிர்வாக சீர்கேடு இல்லையா? ஓராண்டு 2 ஆண்டு பரவாயில்ல, 23 ஆண்டுகளாக இப்போதைக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 80,000 கோடியில் போய் நிற்கிது. இன்னும் நீங்கள் அதை நோக்கிய ஒரு தீர்வை நோக்கி போனேன்னா இப்போ எப்போ தான் தீர்வு வரும்? அதனால்தான் நாங்கள் ஒரு வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியும், பழைய ஓய்வூதியம் அதை 80,000 கோடி என்பதை ஒரு சுழல் நிதியாக வச்சு கூட செய்யலாம். அதை வந்து அவர்கள் ஓப்பன் டாக் வரட்டும், திறந்த மனதோடு பேசுவதற்கு தயாராக வரட்டும் என்பதை நாங்கள் கேட்குறோம். இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட், அந்த பணத்தை வந்து சரியான நேரத்துல அந்த நிறுவனம் அவங்களுடைய கணக்குல கொடுக்கல அப்படின்னாலே அதுவே சட்ட விதி மீறல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசு நிர்வாகமே வந்து இப்படி ஒரு இந்த ஓய்வூதிய திட்டத்துல வந்து சரியான தொகையை கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சட்ட விதிமீறலா பார்க்கப்படுது. ஆமா, நீங்க ஏன் வந்து இதை சட்ட ரீதியாக அணுகல? இல்லை, சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் வந்து எல்லா வழக்கும் நமக்கு சாதகமாக வரும்னு சொல்ல முடியாது. இது விதிமீறல் தான். ஆனால் அது பல ஆண்டுகளாக அது தேவைப்படும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, ஒரு சங்க ரீதியாக ஒரு வழக்கு போட்டால் சங்கத்துக்கு இதில் என்ன பாதிப்பு? அதனால் இண்டிவிஜுவலை கேஸை போடுங்க. இது நீதிபதிகள் எந்த அளவில் அந்த வழக்கை எப்படி எதிர்கொள்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து நேராக ஆட்சியாளர்களை வந்து பார்ப்பது தான் நாங்கள் காலங்காலமாக நடைமுறைப்படுத்து. ஜனநாயகம் எங்களுக்கு அளித்த உரிமை, போராடுவதற்கான உரிமை. ஏன்னா எடுத்த உடனே நாங்கள் ஸ்ட்ரைக்குன்னு போய் நிற்க மாட்டோம். சின்ன ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள், உண்ணாவிரதம், இது மாதிரி பல்வேறு இயக்கங்களை நடத்தி அரசு அதுக்கு எந்த விதத்திலும் செவி மடுக்காத போது தான் நாங்கள் போராட்டத்துக்கு வேலை நிறுத்தம் என்ற ஆயத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. முழுமையாக வந்து அரசு எங்களுடைய அறப்போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் என்பது இவ்வளவு ஆண்டாண்டுகளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். நீதிமன்றத்தை நாடுவது எங்கள் வேலை இல்லை. நீதிமன்றத்தில் செல்வதில் வந்து எங்களுக்கு எந்த விதத்திலும் உடன்பாடு எந்த அமைப்புகளும் கிடையாது. சில அமைப்புகள் இருக்கும் தனிப்பட்ட கோரிக்கைகளுக்காக போவாங்க. பொதுவான கோரிக்கைகளுக்கு நாங்கள் நீதிமன்றம் செல்கிற வழக்கம் என்பது கிடையாது. நாங்கள் போவதற்கான எந்த முடிவும் எப்போதும் எடுத்ததும் கிடையாது. இப்போது அரசு உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி மடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிலான அரசு ஊழியர்களால் ஆட்சி மாற்றம் நடந்துருமா என்ன அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க யோசிக்கிறாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இல்லை அரசு ஊழியர்களுடைய எதிர்ப்புனால நம்ம ஆட்சி மாற்றம் வந்துருமா, அதனால இவங்களை கொஞ்ச நாள் பெண்டிங்கில் வச்சுட்டு அடுத்த ஆட்சியில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. அதுதான், அதை வந்து எவ்வளவு நாள் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா அது ஒரு தவறான நினைப்பாக தான் முடியும். ஏன்னா இதற்கு மேலும் பொறுக்குவதற்கு யாருக்கும் வாய்ப்பு என்பது இல்லை. ஏன்னா இது பொறுமையோட உச்சம். எங்கள் ஊழியர்களை நாங்கள் சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையாக இருக்குது. நீங்கள் திமுகவோடு ஒரு அங்கமாகவே போய்விட்டீங்க என்பதை எங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எந்த விதத்திலும் இல்லை. இவர்கள் ஒரு நம்பிக்கையோடு ஆட்சிக்கு வந்தார்கள். எங்கள் நம்பிக்கை வந்து 100% அவர்கள் மீது இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ அவங்க தான் வந்திருக்காங்க. ஏதாவது ஒற்றை கோரிக்கை கூட காலங்காலம் வாங்கி கொண்டிருக்க சரண் விடுப்பை இது கலைஞர் கொடுத்தது. அம்மையா ஜெயலலிதா கொடுத்த நிறுத்தினா கூட ஏதாவது சொல்லலாம். கலைஞர் கொடுத்ததை நிறுத்தி விட்டார்கள். பலமுறை அமைச்சர்களோட பேச்சுவார்த்தையும் சுகமாக தான் இருக்கு. ஆனால் தீர்வு என்பது எல்லளவும் இல்லையே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு விரக்தியோட உச்சத்துக்கே போனனால்தான் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை
நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தமிழகம் முழுவதும் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். இந்த சூழலை அரசு சரியாக புரிந்து கொண்டு எங்களை அணுக வேண்டும். கோரிக்கைகளை தீர்வதற்கான சரியான தீர்வுகளை எடுக்க வேண்டும். அதிகாரிகளோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் அரசியல் ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் தான் என்னோட வேண்டுகோள். உங்களுடைய கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் கொடுக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாக்டோஜியோ அமைப்புலேருந்து குரல்கள் வந்துச்சு. அடுத்துதான் வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி குரல்கள்லாம் வந்துச்சு. அந்த குரலில் நீங்கள் எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கீங்க? கோரிக்கைகள் நிறைவேற்றாத போதா? நிறைவேற்றாத போது நாங்கள் இயக்க நடவடிக்கைகள் எடுப்போம். அது முதல்வருக்கே நல்லாக தெரியும். ஏனென்றால் என்னென்ன நடவடிக்கை எடுப்போம் என்பது அவருக்கு தெரியும். ஜனநாயக ரீதியாக கண்டிப்பாக 26 தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அடைந்தே தீருவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு ஜனநாயகம் எங்களுக்கு அளித்த அனைத்து வழிமுறைகளையும் யோசிப்போம். இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கல்வி என்பது ஆசிரியர்களோட பாட்டை பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கல்வி என்பது எல்லோரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்களுடைய போராட்டம் என்பது இப்போ ஒரு நாளில் ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது. ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பது கண்டிப்பாக மாணவர்களோட கல்வியை பாதிக்கும். அதை நோக்கி செல்வதிலே எங்களுக்கு சிரமம் என்பது இருக்கிறது. கண்டிப்பாக அதற்கான இயக்க நடவடிக்கைகளை நான் மட்டும் கிடையாது, ஏறத்தாழ ஒரு 150 அமைப்புகள் எங்களோடு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அதற்கான திட்டமிடலையும் இப்போ மார்ச் ஏப்ரலில் அவர்களோட தேர்வு நேரம். கண்டிப்பாக இந்த நேரங்களிலே ஒரு வேலை நிறுத்தம் என்ற சூழலில் நாங்கள் ஒன்றும் போக முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்போம். மாணவர்களின் கல்வியை பாதிக்காத அளவு அரசுக்கு நாங்கள் இப்போவும் சொல்லிக்கொள்வதுதான், உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களோட திட்டங்களை செயல்படுத்துவதிலும் மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதிலும் நாங்கள் களப்பணியில் முன்னணியில் இருக்கிறோம். அதனால் எங்களை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்போகும்போது பார்க்காதீங்க. உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த உணர்வோடு எங்களோடு ஒரு இயல்பான ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தீர்வை நோக்கி வாருங்கள் என்பதுதான் எங்கள் முதல்வரிடம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி. வேளாண் நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை 10 மணி முதல் 8 மணி வரை.